ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्ताम् नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறிக் கண்டீர் கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. இரும்பனன்று உண்டநீரும் போதரும் கொள்க எந்தன் அரும்பினி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு சுரும்பமர் சோலை சூழ் அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆச்சரியமானவன், அற்புதமானவன், விசேஷமானவன். அவன் அனுபவிக்கிறது தான் இந்த மனுஷ வாழ்க்கையுடைய கடைசி பிரயோஜனம். நிறைய பிரயோஜனங்கள் உண்டு. கடைசி பிரயோஜனம் பகவத் அனுபவம். அதாவது கடைசி பிரயோஜனம் அப்படின்னா பரம பிரயோஜனம், மேலான பிரயோஜனம், வீண் போகாத ஒரு பலன் அப்படின்னா பகவத் அனுபவம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதை அனுபவிக்கணுமா? அதற்கு சுலபமான வழி பகவத் விஷயங்களை கேட்கறது. பகவானுடைய பக்தர்களுடையதான விஷயங்களை ரசிக்கிறது, அனுபவிக்கிறது. உலகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம ரசிக்கிறோம். புஷ்பங்கள், பழம், இயற்கை, மனிதர்கள், விலங்கினங்கள், ஆடைகள்,
நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய ரசிக்கிற சுபாவம் நமக்கு எல்லாருக்குமே நன்னா இருக்குது. உலகத்தில் வாழ்றவர்கள் எல்லாருக்குமே இந்த ரசிக்கும் தன்மைன்றது ரொம்ப அழகான ஒரு குணம். இந்த ரசனை இல்லை வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே ஒரு ரசம் இல்லாமல் போய்டும். ரசனை வேணும். நல்லா சாப்பிடணும் அப்படின்னா நல்ல ரசனை இருந்தால் தானே சாப்பிட முடியும். அழகான ஆடைகள்லாம் உடுத்திக்கிறோம்னா ரசனை இருந்தால் தானே. இப்போ அதன் அழகாக இங்கெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கா, ரசனை இல்லாமல் பண்ணால் அழகாக இருக்கா. இந்த அழகாக பின்னாடி படம் எல்லாம் மாட்டி பெருமாளெல்லாம் கொண்டு வந்து வச்சு மாலையெல்லாம் போட்டு ஒரு ரசனை இருந்தால் தான் அழகு. எல்லாத்தையும் ரசிக்கிறோம். அப்போ இவ்வளவு விஷயங்களை ரசிக்கிறோம் அப்படின்னா இந்த ரசனைக்கும் இந்த ரசிக்கப்படுற பொருளுக்கும் அந்தரியாமியா எவன் இருக்கானோ அவனை ரசிக்கணும். ரசனைன்ற ஒரு விஷயத்தை சுவாமி தானே கொடுக்கிறார். இல்லாட்டி ரசிக்க முடியுமா சொல்லுங்க? அது உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கும், எத்தனை வயசு இருக்குது, ஒவ்வொருத்தருடைய ரசனையும் இவ்வளவு மாறுபடுறது. இல்லை என்ன ஆச்சரியம்னா இத்தனை பேருடைய ரசனைக்கும் தீனி இருக்குது. ஒரு 5 வயசு குழந்தையும் ரசிக்கிறது. இப்போ ட்ரெயினில் போகிறோம், 5 வயசு குழந்தை, ஒரு 40 வயசு அப்பா அம்மா, ஒரு 50-60 வயசு தாத்தா பாட்டி, வயசானவா, ஏழைகள், பணக்காரா, ஆனால் எல்லாருமே ரசிக்கிறோம். பார்த்தா அதே ஒரே ரயில் பிரயாணம் தான். சில பேர் ஏசியில் போகிறா, சில பேர் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறா, சில பேர் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போகிறா, சில பேர் அன்ரிசர்வ்டில் போகிறா. ஆனால் எல்லாரும் ரசிக்கிறோம் பாருங்கோ. ரசிக்காமல் யாரும் போகிறதே கிடையாது. வாழ்க்கையில் ஏதான ஒரு விஷயத்தில் ஒரு ரசனை அத்தனை பேருக்குமே உண்டு. எனக்கு இதுதான் பிடிக்கும், இது ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு ரசனை இருக்குது. பார்த்தா இந்த ரசனையுடைய எல்லை நிலம் அப்படின்னா பகவானை ரசிக்கிறது. பாகவதமே ரசிக்கும் ஜனங்களுக்காக தான். புவிபாவுக்காக பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவிபாவுக்காக. ரசிகம் ரசிக்க ஜனங்களுக்காகத்தான். சினிமாலாம் ஓடுறது ரசிக்க ஜனங்களுக்காகத்தானே. ஐபிஎல் ரசிக்க ஜனங்களுக்கு தானே. அது எவ்வளோ வேணால் சூதாட்டம் இருக்கட்டும், ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம், அதெல்லாம் பரவாயில்ல, ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்றோம் இல்லையா. நல்ல மலர்கள்லாம், அழகான மல்லிப்பூ, ஸ்திரீகள் ரசிக்கிறா, அழகான ஆடை அணிகலன்கள் ரசிக்கிறோம். அந்த மாதிரி சுவாமியை ரசிக்கணும், இவ்வளவுதான். இதுக்கு பெரிய பீடிகைன்னா இதெல்லாம் நம்மளால் ரசிக்க முடியும்னா தெய்வத்தையும் ரசித்து அனுபவிக்கணும். தெய்வத்துக்கிட்ட பயப்பட வேண்டாம், பயப்படவே கூடாது, ரசிக்கணும். ஒரு குழந்தைய ரசிக்கிறோம் இல்லையா, ஒரு பூவை ரசிக்கிறோம் இல்லையா, ஒரு நல்ல மாம்பழம் நல்ல ருச்சியாக இருக்குது, எவ்வளோ ரசிக்கிறோம். அதுபோல நம்மளை எவ்வளோ ரசிக்கிறோம். என்ன ஆனாலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் ரசிக்கிறோம். அதான் அழகாக சோப்பு போட்டெலாம் குளிச்சு விட்டு, அப்பா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், கண்ணாடி முன்னாடி தலையெல்லாம் சீவிண்டு, அது 4 முடி இருந்தாலும் பத்திரமா எடுத்து இங்கேருந்து எடுத்து இப்படி விட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ரசிக்கிறாளே அப்படின்னு. நிறைய விஷயங்களை ரசிக்கிறோம். அதுபோல பகவானை ரசிக்கணும். ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு செருப்பு வாங்கிட்டு வரதில்லையே, அந்த விலைக்கு என்ன கட்டுப்படி ஆகும்? சரி, ஏதோ ஒரு செருப்பு இல்லையே, காலுக்கு சுகமாக இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அழகாக இருக்கா, நம்ம காலுக்கு பிடிச்சிருக்கா, 4 பேர் பார்த்தா ரசிப்பாங்களா, இத்தனையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அதுபோலே தெய்வத்தை ரசிக்கணும். தெய்வத்தை ரசிக்க எப்படி நமக்கு தெரியும்? மற்ற எல்லாத்தையும் ரசிக்க நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம். தெருவில் ஒரு அழகான பெண் போகிறா, ஒரு ஆண் போகிறான்னா இதை எப்படி ரசிக்கணும்னு யாராவது உங்களுக்கு பாடம் எடுக்கணுமா? இங்கே உட்காந்துட்டு டிவியை ரசிப்பது எப்படின்னு யாராவது புஸ்தகம் எழுதணுமா? சத்தியமாக அந்த புஸ்தகம் சேல்ஸ் ஆகுமா? ஆகவே அடப்போட நாங்கள் 1000 புஸ்தகம் எழுதுவோம் அப்படின்னு. சாப்பிடுவது எப்படி அப்படின்னு யாராவது எழுதணுமா? ஆரோக்கியமாக சாப்பிடுவது எப்படின்னு வேணால் எழுதணும். ரசித்து சாப்பிடுறது யாராவது சொல்லணுமா? அவசியமே இல்லை. நன்னா நமக்கு ஃபஸ்ட் கிளாஸாக தெரியும். பகவானை ரசிக்கணும். இந்த ரசிக்கிறது எப்போ வரும்னா, ரசித்த பக்தாளுடைய விஷயங்களை படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, ஓ இப்படி கூட ரசிக்கலாம் போல இருக்கு, சரி 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 பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு ஒரு ரசிக சுபாவத்தை ஊற்றத்துக்காகத்தான் திருமாலை. அதனால தான் திருவரங்க பெருமாளையர் சொல்கிறார், மற்றொன்று வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கழல் இணை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டர் அடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. ரசிக்கிறாரே, ரங்கநாதனை ரசிக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு கிடச்சிருக்கார். அதனாலே நாம் அவரை ரசித்தாலே அது ஒரு சந்தோஷம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி தரோம். இந்த குழந்தைகள்லாம் பொம்மையை வச்சு விளையாடுறது, அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் இல்லையா? எப்படி விளையாடுறது பாரு, இந்த பொம்மையை வச்சுண்டு அது பொம்மைக்கிட்டலாம் பேசுறது பாரு. சமயத்தில் இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா வீட்டில் வந்து டீச்சர் மாதிரியே நடிக்கும். சிட் டவுன், ஷோ சத்தம் அப்படின்னு.
நம்ம ஓரத்தில் இப்படி பண்ணுறது பாருங்கோ அப்படி ரசிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ரங்கநாதனை ரசிக்கிற தொண்டடிப்படியாழ்வார நம்ம ரசித்தோம் அப்படின்னா ரங்கனை ரசிக்கிற அந்த பாவம் நமக்கு சித்திச்சிடும் அப்படின்னு. அப்படி ரசிக்கலாமா ரங்கனை அப்படின்னா ரசிக்கணுமா? திருமங்கை ஆழ்வார் சொல்றார், திருக்குறுந்தாண்டகம் அப்படின்னு ஒரு திவ்ய பிரபந்தம். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் பிரபந்தங்கள் நிறைய உண்டு. இனிமேல் நிறைய பிரபந்தமாக சொல்லுவோம். திருக்குறுந்தாண்டகத்தில் சொல்றார், இரும்பனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க எந்தன் அரும்பினி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு. இந்த பாசுரத்தில் தேடாதீங்க, இது திருமாலை பிரபந்தம் இல்லை, திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாசுரம். இரும்பு அனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க. நன்னா சுட சுட ஒரு இரும்பை காய்ச்சிருக்கும். அந்த காய்ச்சின இரும்பில் கொஞ்சம் அப்படி ஜலத்தை விட்டுனா சொர்றன்னு அப்படி இழுத்துரும். இந்த ஜலம் விட்ட தடயமே தெரியாது, புஷ்ஷுன்னு அப்படி போயிடும். சமயத்தில் இந்த இஸ்திரி போடுறவங்கெல்லாம் பார்க்கலாம், இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாட்டு காட்டணும்னா அது மேலே கொஞ்சம் அப்படி தண்ணி அப்படி சில்லுன்னு விடுவாங்க, புஷ்ஷுன்னு சத்தம் கேட்கும். அந்த ஜலம் விட்ட தடயமே தெரியாமல் காணாமல் போகிறதுலே அது மாதிரி இரும்பு அனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க. இந்த ரங்கநாதனை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள்லாம் அப்படி தண்ணி மாதிரி வழிஞ்சுட்டு இருக்கான், பிராரப்த கர்மா எல்லாம். இந்த ரங்கநாதன் எப்படின்னா பழுக்க காய்ச்சின இரும்பு போலேயும். நம்ம போய் நின்ன உடனே நம்ம பாவம் எல்லாம் ரங்கநாதன் மேலே போய் விழுமா, அப்போ புஷ் அப்படின்னு போயிடுமா. இரும்பனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க எந்தன் அரும்பினி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு. புஷ்ன்னு போயிடும். சாதாரணமாக சொல்ல புஷ்ன்னு போயிடுது அப்படின்றோம். திருமங்கை ஆழ்வார் சொல்கிறா, ரங்கநாதன் பக்கத்தில் போய் நின்று நீ பாவத்துக்காக ஜபிக்கலாம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ரங்கநாதனை பார்த்தாலே பாவம் மன்னிப்பே நீ கேட்க வேண்டாம். ரங்கநாதனை பார்த்தாலே பாவம் எல்லாம் புஷ், அவ்வளோதான். இரும்பனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க எந்தன் அரும்பினி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு. எப்படான ரங்கனை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார்னா, சுரும்பமர் சோலை சூழ் அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. நேற்று ஒரு பாசுரத்தில் முடித்தோம் அழகா, விரும்பி நின்று ஏத்த மாட்டேன் விதியிலேன் மதியொன்றில்லை. அந்த பாசுரத்தில் இவர் சொல்லும்போது சொல்றார், சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறு. இதே ரெண்டு வாக்கியம் திருமங்கை ஆழ்வார் சொல்றார். சுரும்பமர் சோலை சூழ் அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறு. ரெண்டு பேரும் பகவான் அனுபவிச்சிருக்கார். ரெண்டு பேருக்கும் ரங்கன் கரும்பாவே தெரியறான். அதே வாக்கியம், அதான் அதிசயம். அனுபவம் ஒன்றா இருந்தால் அப்படியே தானே வரும். நான் நினச்சேன் நீங்கள் சொன்னேன் அப்படின்னு இல்லையா, சாதாரணமாக நான் அதையே தான் நினச்சேன் நீங்கள் சொல்லி ஆச்சுன்றோம். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருடைய நினைவும் தொண்டடிப்படி ஆழ்வாருடைய அனுபவம் ஒத்து போயிருக்கா. ஏன்னா ரங்கன் அபாவத்தில் நின்று பார்க்கும் பொழுது கரும்பு மாதிரி தித்திக்கிறான். ஆளை நீள் கரும்பண்ணவன் தாளோ அப்படின்றார். அழகா சக்கராளில் போட்டு பிழியும்படியான கரும்பு மாதிரி இருக்கேடா கிச்சா பயலே அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். அந்த மாதிரி சுரும்பமர் சோலை சூழ் அரங்கமா கோயில் கொண்ட வண்டுகள்லாம் ரீங்காரமிடும்படியான ஸ்ரீரங்கத்திலே கோயில் கொண்டிருக்கும்படியான கரும்பாச்சே. அவனை நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு தெரியாமலேயே ரங்கநாதன் என் பாவங்களை எல்லாம் இழுத்துடுறார். எப்பேற்பட்ட காருண்யம்! நாம் நல்லவர்கள் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பாபியாக இருந்தாலும் ரங்கநாதன் முன்னாடி போய் நின்னாச்சு அப்படின்னா ரங்கநாதன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் உறிஞ்சுட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார். அவ்வளவு சிரேஷ்டம் ரங்கநாதன். அவரிடத்துல நல்லா கைங்கரியம் பண்ணணும், ஆசை இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். அதனால தான் பெரியவாள்லாம் போட்டி போட்டுண்டு கைங்கரியம் பண்ணுறான். போட்டி போட்டுண்டு ஆச்சரியமாக ஸ்ரீரங்கம் மொட்டை கோபுரமாக தான் இருந்தது. ராய கோபுரம் அப்படின்னு பேர் இதுக்கு. கிருஷ்ணதேவராயர் ஆரம்பித்தார், அப்படின்னு விட்டு போயிடுத்தது. ரொம்ப நாள் மொட்டை கோபுரமாக இருந்தது. அப்போ அஹோபில மடத்து ஜீயர் அவர் தான் சங்கல்பம் பண்ணிண்டு இந்த கோபுரத்தை கட்டினார். ரொம்ப வயசானவர். இன்றைக்கி கூட ஒரு உத்தமமான நாள். அஹோபில மடத்துடைய 45வது பட்டம் அழகிய சிங்கர் பரமபதிச்சுட்டார். ஒரு சன்னியாசிகள்லாம் பரமபதிக்கிறா அப்படின்னா அது திருநாடு அலங்கரித்தல் பேர். திருநாடு அப்படின்னா வைகுந்தம். மற்றவாள்லாம் உயிர் போயாச்சு அப்படின்னா மரணம் அடைந்தார்கள், இயற்கை எய்தினார்கள், வைகுந்த பிராப்தி அடைந்தார்கள், கைலாச பதவி அடைந்தார்கள், இப்படி தானே சொல்லுவோம். ஆனால் பெரியவர்கள்லாம் பரமபதிச்சா திருநாடு அலங்கரித்தார்கள். சத்தியம், திருநாடு அலங்கரிக்க. அதாவதுன்னா இன்றைக்கி வைகுண்டத்தில் ஒரே கொண்டாட்டமாக
அந்த திருநாட்டை அலங்கரிக்கிறதுக்காக இவருடைய ஆத்மா இங்கேருந்து கிளம்பி அங்கே போயாச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ விசேஷம். இன்றைக்கி திருநாடு அலங்கரிச்சுட்டார். அந்த மகாத்மாவுடைய அந்த காரியங்கள் சொல்லப்படாது. அவள் பரமபதிச்சதை விழாவை கொண்டாடுவாள். சரியா, அவளுக்கு தான் திருவிழா அந்த பூ அரைச்சி பொறி அரைக்கிறது இதெல்லாம் சன்னியாசிகள் பரமபதிச்சா திருநாடு அலங்கரிச்சா செய்யக்கூடியதான ஒரு கர்மாக்கள். வீடு வாசல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போடுவாள். ஆனால் திருநாடு அலங்கரிச்சுட்டாள். பரமபதமாகி வைகுந்தம் அடைஞ்சிருக்கான். இப்போ அடைஞ்ச ஜீயருக்கு முன்னாடி ஜீயர் தான் அழகா ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரத்தை கட்டினார். அப்போ கூட நிறைய பேர் கேட்டா, என்ன சுவாமி இந்த வயசான காலத்தில் போய் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது, இந்த காலத்தில் ப்ராஜெக்ட்னு சொன்னால் தான் புரியும். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எத்தனை கோடி ரூபாய் செலவாகும், எப்படி ஆரம்பிக்கிறீர்கள், என்ன தைரியம் உமக்கு அப்படின்னாலும். அப்போ அந்த அழகிய சிங்கர் சொன்னாராம், நான் என்ன பண்ணட்டும், அந்த கொண்டு கிழவன் இந்த தொண்டு கிழவனை நியமனம் பண்ணிட்டான், நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. கொண்டு கிழவனா ரொம்ப கிழவன் அர்த்தம். யார்? ரங்கராஜன். இவர் தொண்டு கிழமா. தொண்டு கிழவனாலே வயசு, அதை விட ரொம்ப வயசானவா கொண்டு கிழம்னு பேர். அந்த கொண்டு கிழவன் இந்த தொண்டு கிழத்தை பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணான், இதெல்லாம் பண்ணப்படாது, பண்ண முடியாதுன்னு. ஆனால் அந்த வயசான காலத்தில் ஓடி 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 அத்தனை பேரையும் பார்த்து அத்தனை பேருக்கும் அந்த கைங்கரியத்தில் பங்கு கொடுத்து இன்றைக்கி ஜம்முன்னு தலை நிமிர்ந்து நிற்கிறது ஸ்ரீரங்கத்திலே. அந்த மொட்டை கோபுரம் போய் இப்போ ஆசியாலேயே உயர்ந்த கோபுரம்ன்ற ஒரு பெருமையை அடைஞ்செடுத்து அதை பார்த்துட்டு அவர் சந்தோஷமாக பரமபதிச்சார். நிஜமாக எவ்வளோ பெரிய விஷயம். மகாத்மாக்களுடைய உழைப்பு இருக்குது அதில். இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோவிலில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ராமானுஜரோட உழைப்பு இருக்குது. எல்லா கோவில்கள் நம்ம பார்க்குற அந்த மதில் கைங்கரியத்துலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்முடைய மூதாதையர்களுடைய உழைப்பு இருக்குது. நம்முடைய மூதாதையர்களுடைய பங்களிப்பு அதில் இருக்குது. அதனால் எல்லா கோவில்கள்லேயும் நமக்கு பூரண உரிமை உண்டு. அதனால் நம்முடைய கோவில்களுக்கெல்லாம் நம்ம அனுபவித்து ஆனந்தமாக கைங்கரியங்கள் பண்ணணும். மாரவர்மன் சடகோப பாண்டியன்னு ஒருத்தர் தான், சடாவர்மன்னு சொல்கிறது உண்டு. அவன் ஒவ்வொரு தடவை யுத்தத்துக்கு போகும் பொழுதும் ரங்கராஜனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவான். ஒரு தடவை போனால் நன்னா ஜெயிச்சுட்டான். யுத்தத்தில் ஜெயிச்சா நிறைய தனமெல்லாம் கிடைக்கும் இல்லையா. உடனே பார்த்தானா ரங்கராஜனுக்கு நன்னா சமர்ப்பிக்கணும்னு ஆசை வந்துவிடுத்தான். அதனால் பெரிய லிஸ்ட் எடுக்க சொன்னானோ. ஸ்ரீரங்கம் கோவிலில் என்னென்னலாம் அவசியம் இருக்குது, பகவானுடைய பூஜா காலத்துக்கு வேண்டியது, வேறு என்னெல்லாம் வஸ்துக்கள் வேணும், சுவாமிக்கு பல்லக்கு வேணுமா, தங்க குடம் வேணுமா, எல்லாம் லிஸ்ட் எடுத்தாச்சு. எல்லாம் பண்ணி வச்சாலாம். இந்த ராஜாவுக்கு திருப்தி ஆகலை. என்ன இவ்வளவு தானா, நிறைய தனம் கிடச்சிருக்கு, யுத்தத்தில் ஜெயிச்சு நிறைய தனம் நமக்கு கிடச்சிருக்கு, ரங்கராஜனுக்கு நிறைய பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தானா, உடனே அழகாக ஒரு படகுல தானும் தன் பட்டத்து யானையுமா படகுல ஏற்றிட்டானோ. பட்டத்து யானை யாருன்னா எப்படி இருக்கும், படகு நல்ல வெயிட் உண்டு யானைக்கு. அத்தனை அழகாக தானும் தன் பட்டத்து யானையுமா ஒரு படகுல ஏறியாச்சு. இன்னொரு படகுல ரங்கராஜனுக்கு வேண்டிய அந்த புதுசாக பண்ண அந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றியாச்சு. இவனுடைய படகு நன்னா அந்த வெயிட்டில் கணத்தில் நன்னா அமிழர் தான் காவேரியில். இந்த படகு கொஞ்சம் லேசாக மேலே நல்லாவே மேலே நிற்கிறதான். உடனே அந்த பாண்டியராஜன் சொன்னானா, இந்த அளவுக்கு அது சேரும்படியாக தங்கத்தையும் வைரத்தையும் பவழத்தையும் கொண்டு வந்து வைங்கோன்னுட்டான். கொண்டு வந்து வைக்க கடைசியில் இவனுடைய படகு எவ்வளவு தூரம் நதியில் அமிழ்ந்திருக்கோ அந்த அளவுக்கு அதை அமிழ்ந்தவொன்னா அத்தனையும் ரங்கராஜனுக்குன்னு கைங்கரியத்துக்கு கொடுத்தானா. அப்போ என்ன ஒரு பிரீத்தி இருக்கும் பாருங்க ரங்கராஜன் இடத்துல. யானையோட கணத்துக்கு கொடுக்கறதா நடக்கிற கதையை, மனுஷன் கணத்துக்கு கொடுக்குறதே பெரிய விஷயம். யானையோட கணத்துக்கு அது பட்டத்து யானை இவனும் உட்காந்துட்டு படகுல நின்று அது என்ன கணமோ அந்த கணத்துக்கு கொடுத்தான்னா அந்த பிரீத்தி பகவானுக்கு பண்ணுறதுல ஆசையோடு பண்ணணும். நிறைய பண்ணணும், கோடியாக பண்ணணும். நம்மலாம் நிறைய பண்ணிட்டோம். நம்ம இத்தனோண்டு ஒரு கோவிலில் ஒரு நாள் உச்சிக்கால பூஜை பண்ணிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கப்படா, இன்னும் நிறைய பண்ணணுமே, சுவாமிக்கு இன்னும் நிறைய பண்ணணுமேன்னு அந்த ஆசை வேணும். இந்த ஆசையில் பண்ணேன்னா சுவாமி நம்ம மேலே அத்தனை பிரீத்தி வச்சிருக்காரு இல்லையா. நமக்கு எவ்வளோ பண்ணிகிட்டே இருக்காரு, எவ்வளவு பண்ணாலும் தகும் இல்லையா. அந்த பகவான் நம்ம மேலே அவ்வளவு பிரீத்தி வச்சிருக்காராம். அந்த மாதிரி கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணும்படியான ஒருத்தன் ரங்கராஜன். அதனால தான் ரெண்டு ஆழ்வார்களும் ஒரே மாதிரி சொல்றா, கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. எப்படி நான் என் கண்கள் கழிக்கிறதுன்னு சந்தோஷப்படுறார். அவ்வளவு ஆச்சரியம். அதனால தான் தொண்டடிப்படி ஆழ்வார் புலம்பின்றே இருக்கார், ரங்கராஜன் இவ்வளவு கிருபை பண்றானே, நான் ஒண்ணுமே இல்லாதவனாச்சே அப்படின்றார். 18வது பாசுரம்.
ரீகேப் பண்ணுற சமயம் இல்லை, கடைசி நாள் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் ரீகேப் பண்ணிக்கணும், சமத்தா திரும்பி எல்லாம் படித்து பார்க்கணும். கடைசி இன்றைக்கி சொல்கிற பாசுரம் மட்டும் இல்லை, இது வரைக்கும் சொன்ன பாசுரங்கள் எல்லாம் டெய்லி வீட்டில் ஒரு தடவை படித்து பார்த்து இந்த விஷயங்களை நினச்சி மனசில் நன்னா தேக்கி வச்சுக்கணும். அதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறது, நமக்கு கால அவகாசம் குறைவாக இருக்கிறதுனால இதே ஒரு 15 நாள் வச்சுக்கோங்களேன், டெய்லி ரீகேப்பே 1.5 மணி நேரம் பண்ணிட்டு கடைசியில் 1/2 மணி நேரத்தில் 2 பாசுரம் சொல்லிட்டு ஓட்டிட்டு போயிடுவேன் நான். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது என்ன பகவத் சங்கல்பத்தினால 8 நாள்னு வச்சுன்னுட்டோம். அதனால் ஒவ்வொரு நாளும் சொன்ன விஷயங்களை ராத்திரியில் சின்னதாக எழுதி மனசில் எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது பெரிய ஒரு கிருபை பண்ணும். ரொம்ப விசேஷம், இன்றைக்கி ரொம்ப நாள் விசேஷமான நாள். அதுவும் இந்த ஜீயர் பரமபதித்த ஒரு நாள். நன்னா அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 9 கருட சேவை ரொம்ப விசேஷம். 9 கருட சேவை இன்றைக்கி கூட அந்த ஜீயர் பரமபதிச்சார் சொன்னேன் இல்லையா, அவர் சேலையூரில் தான், மெட்ராஸில் தான் இருந்தார். அவர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும்பொழுதே அவர் முன்னாடியே சொல்லி வச்சுருக்கார், எனக்கு உடம்பு நான் பரமபதிக்கிற ஸ்டேட் வந்துவிட்டேன், எனக்கு ஒரு வேளை சுயநினைவு தப்பு போயிடுத்தினா கூட என்னை ஸ்ரீரங்கத்துக்கு ஐஷண்டு போயிடுங்கன்னு முன்னாடியே சொல்லி வச்சுருக்கார் அந்த ஜீயர். அவர் ஐஷண்டு வந்துவிட்டா, அவருக்கு கிட்னி ப்ராப்ளம். பெரியவாளுக்கு வரலாமா அப்படின்னா அவள்லாம் அந்த நோவை சரீரத்துக்கு வந்ததாக ஏற்றுக்கிறா, தனக்கு வந்ததாக நினைக்கிறது இல்லை. நம்மெல்லாம் எனக்கு வியாதி வந்துடுத்துன்றோம். பெரியவா சொல்ல எனக்கு வியாதியே இல்லையே, உடம்புக்கு தான் வியாதி. உடம்பு வேற நம்ம வேறு. நம்ம உடம்புன்ற அபிமானத்தில் தேகாத்ம அபிமானியாக இருக்கிறதுனால எனக்கு தலைவலிக்கிறது, எனக்கு உடம்பு வலிக்கிறது, என் உடம்பே முடியலைன்ற ஆழ்வார்கள்லாம் சொல்கிறா, நான் என்ன இருக்கேன், உடம்பு தான் கொஞ்சம் படுத்துறது, மேலுக்கு சரியில்லைன்னு சில பேர்லாம். அந்த மாதிரி இந்த வியாதியோடு சம்பந்தப்பட்ட உடம்பு வேற, சுத்தமான ஆத்மாவாகிய நான் வேறு. நாம் வேறு தான். உடம்பு நமக்கு அதிகப்பட்டிருக்கு. அழகா ராமானுஜர் சொல்கிறார், ஷரீரம் கர்ம அதீனம், ஆத்மா பகவத் அதீனம். ஆத்மா பகவானுக்குரியது, சரீரம் கர்மாவுக்குரியதுன்னுட்டார். அதனால் அவர் ஜீர் அழகாக ஸ்ரீரங்கத்துக்கு ஐஷன் வந்துவிட்டா வந்த 2 நாள்லேயே பரமபதிச்சு விட்டார் சுவாமி. அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாராம், நான் பரமபதிச்சேன்னா எனக்கு ஆழ்வார்த்தநகரியுடைய மாலை பரிவட்டம் வந்த பிறகுதான் என்னுடைய பூத உடலை பரமபதிக்க அழகாக அந்த அந்திம சம்ஸ்கார காரியங்கள் பண்ணணும்னுட்டாராம். அதனால் இன்றைக்கி காத்தால் அவருக்காக மாலை பரிவட்டம் எல்லாம் ஆழ்வார்த்தனலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போயிருக்கு. அப்போ எத்தனை வசதி பாருங்க. ஆழ்வார்த்தநகரி மாலையும் இவருக்கெல்லாம் மோட்சம் கேரண்டி. எத்தனையோ பேர் மோட்சம் அடைகிறதுக்கு வழிகாட்டுற ஆச்சாரிய புருஷாளுக்கு மோட்சம்ன்றது தனியாக இல்லை, அவள் ஏற்கனவே அடைஞ்சவர்கள் தான், ஜீவன் முக்தர்கள். ஆனால் அவரே என்னுடைய பூத உடலுக்கு, நான் உள்ள பூமியில் இந்த பூத உடல் அப்படி பள்ளிப்படுத்துகிற சமயத்தில் ஆழ்வாருடைய மாலை என் கழுத்தில் இந்த பூத உடலில் இருக்கணும்னு சொல்லிட்டு போனார். ஓடி இருக்கு. இன்றைக்கி அந்த ஆழ்வார்த்தனில் 9 கருட சேவை. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன். ராத்திரி 9 கருட சேவை முடிஞ்சவா கட்டாயம் வாங்கும். ஏன்னா நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது, கிரகத்தில் சரீர உபாதைகள் இருக்குது, இங்கேருந்து அங்கே வர்றது கஷ்டம். அப்படி முடியலைன்னா காத்தால் பிரியாவிடை உண்டு. ராத்திரி பெருமாள் 9 பெருமாள்கள் அப்படி அழகாக திருவீதி உலா வருவா. காத்தால் 8 திருப்பதி பெருமாள், 9வது ஆதிநாதன் மட்டும் அங்கேயே இருப்பார். மற்ற 8 திருப்பதி பெருமாளும் நம்மாழ்வாரிடத்துலேருந்து பிரியறதுக்கு மனசு இல்லை, ஆனால் பிரியா விடை வாங்கிண்டு அவா திவ்ய தேசத்துக்கு கிளம்புவாள். அதையாவது காலங்காத்தால் 6:30 மணிக்கு கிளம்பினா கூட போய் பார்த்துடலாம். ராத்திரி வர முடியாதவர்கள், போக முடியாதவர்கள் காத்தாலும் நிஜமாக முக்கியமாக பார்க்க வேண்டியது பிரியா விடை தான். நிஜமாகவே அழவிட்டுடும். ஒரு குழந்தை அம்மா அப்பா போகிறத பார்த்து அழறா மாதிரியே, அது திருத்தொலைவில்லி மங்கலம் சுவாமியெல்லாம் போகும்பொழுது நம்மாழ்வார் அவளுடைய அந்த ரூபம் மறையிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார். மற்ற திவ்யதேச பெருமாள்லாம் டக்குனு திரும்பிடுவார், கிளம்பினோன்னு திரும்பிடுவார். ஆனால் திருத்தொலைவில்லி மங்கலம் ரெட்ட திருப்பதி அரவிந்தலோச்சனரும் தேவர் பிரானும் இவர் கண்வட்டத்திலேருந்து மறையிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார் சடகோபன். நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை ராத்திரி போக முடியாதவா காத்தால் அதுக்கு போங்கும். 2த்துக்கும் போகிறது உச்சிதம். ராத்திரியும் பார்த்துட்டு ராத்திரி முழுக்க அவரோட சுற்றிட்டு அப்படியே காத்தால் அவரையும் பார்த்துட்டு முடிஞ்சா தாமிரபரணியில் தீர்த்தமும் ஆடலாம். அது அவா பாடு. முடிஞ்சவா ராத்திரி போங்க, முடியாதவா நாளைக்கு போங்கோ, முடிஞ்சவா 2த்தையும் அனுபவிங்கோ. அவ்வளோ விசேஷம் அந்த ஆழ்வார்த்தநகரி. அந்த ஆழ்வார்த்தநகரி நம்மாழ்வாரே அனுபவித்த ஒருத்தன் ரங்கராஜன். அந்த ரங்கராஜனை பார்த்து புலம்பரார். அவ்வளவு அழகா தொன்றடி பொடியாழ்வார். இனி திரை திவளை மோத எரியும் தன் பறவை மீதே தனிக்கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான். கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. இந்த பாசுரத்துலேயே நிறைய ரங்கராஜனுடைய அழகு, ரங்கனுடைய அழகு என்னெல்லாம் பாடுபடுத்தும் அப்படின்னு வர்ணிக்கிறார். சரியா? இந்த பாசுரம் ரொம்ப விசேஷமான ஒரு பாசுரம். இனி திரை திவளை மோத எரியும் தன் பறவை மீதே.
அழகா திரைகடலோடியும் திரவியும் தேடு அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி இனி திரை திவளை மோத அலைகள்லாம் வந்து அடிக்கிறதாம். எங்கடானா ரங்கராஜன் மேலே வந்து அடிக்கிறதாம். இந்த காவேரி ஆற்றுல வந்து அலைகள் எல்லாம் ரங்கன் மேலே போய் அப்படி அர்ச்சிக்கிறதாம். இந்த குத்தாலத்துலலாம் இந்த ஜூன் மாதம் வந்தால் சாரல் மழைன்னு, இந்த சாரல் அப்படி காற்றோட காற்றா அப்படி சுகமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜன் மேலே காவேரி சாரல் அடிக்குமா, அப்படி ஜாலியாக அப்படி பன்னீர் தெளிக்கிற மாதிரி. ரங்கராஜனுக்கு எதிராக சுகம்னா இந்த காவேரி ஆத்தங்கரையிலேருந்து வர அந்த ஜலத்தை எடுத்துண்டு சிலு சிலு சிலுன்னு வர அந்த மனுஷாலே சொன்னோம், காவேரி ஆத்தங்கரை ஜலம் அப்பா எப்படி இருக்குது அப்படின்னு. அவ்வளோ ஆச்சரியமாக அந்த ஆத்தங்கரை வாசமே சுகம்தான். அந்த சிலு சிலு சிலுன்னு காற்று, அந்த குயில்களுடைய பட்சிகளுடைய நாதம், இதெல்லாம் விசேஷம் தானே. அந்த மாதிரி இனி திரை திவளை மோத எரியும் தன் பறவை மீதே. பெரிய கடல் மாதிரி இருக்கா எதிரானா, காவேரி பார்த்தா கடல் மாதிரி இருக்கா, அத்தனை அகலமானா இல்லையா. கடலுக்கு சமுத்திரத்துக்கு என்னெல்லாம் பெருமை உண்டோ அத்தனை பெருமையும் காவேரிக்கு உண்டா. அதனால் இனி திரை திவளை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும். தனியாக கிடக்கிறாராம். பக்தர்களுக்கும் எனக்கும் நடுவே யாரும் வேண்டாம், நானாச்சு என் பக்தனாச்சுன்னு ஏகாந்தமாக சுவாமி படுத்துட்டுருக்கார். தாயாரெல்லாம் பக்கத்தில் அங்கே போய் உட்காரு, நான் அப்படி ஏகாந்தமாக அங்கே படுத்துட்டுருக்கேன்னு படுத்துட்டுருக்கார். தனி கிடந்து அரசு செய்யும். ராஜ்ய பரிபாலனம் யாரா பண்ணுறார் அப்படின்னா ரங்கராஜன் தான் பண்ணிட்டு இருக்காராம். அந்த ரங்கன் அவ்வளவு அழகாக நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கிருப பண்ணி எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் நம்மளை காப்பாற்றி நம்ம மனசுக்கு சமாதானம், தைரியம், வைராக்கியம் இத்தனையும் கொடுத்து 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 நம்மளை பக்குவப்படுத்தின்னு இருக்கார். பக்குவம்ன்றது ஒரு நாள் அடைய முடியாது, காலம்தான். காலப்போக்கில் பக்குவம் அடையும். இந்த காலப்போக்கில் பக்குவம் எப்படின்னா பகவான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பக்குவப்படுத்துகிறார். எப்படி ஒரு கை குழந்தை வளர 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 அதுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்பா அம்மா பக்குவப்படுத்துகிறார்களோ அதுபோல ரங்கராஜனும் விதவிதமாக நம்மளை பக்குவப்படுத்துகிறாராம். பக்குவப்படுத்தி 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 நமக்கு வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வச்சு இந்த உலகத்துடைய நிலையாமை, ஜெகத் மித்தியான சங்கரர் சொல்கிறார் இல்லையா, நிலையில்லாத இந்த உலகம்பா, இது ரொம்ப அழகாக நினச்சிக்காதேப்பா, இதை விட வசதியான ஒரு பரமபதம் உனக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன், வா வந்துடு அப்படின்னு சொல்லி நம்மளை அழைப்பதற்காகவே படுத்துன்னு இருக்காராம். இந்த குழந்தைகள்லாம் ஒரு இடத்துல விளையாடணும் அப்படின்னு பார்க்குக்கு அழிச்சுட்டு போவோம். அம்மா அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் இந்த குழந்தைய திருப்திப்படுத்த அம்மா அப்பாவும் பார்க்கில் போய் இப்படி உக்காந்துட்டு இருப்பா. அது இப்படி விளையாடும், இப்படி எல்லாம் அம்மா அப்பா அப்படி பார்த்துட்டே இருப்பா. அதுக்கு ஏதாவது அவசரம்னா டக்குன்னு ஓடி போய் அதை பிடிப்பா, கீழே விழுறதுனா தாங்கிப்பா. எல்லாம் சுயம் அனுபவம் தான் வச்சுக்கோங்க, பயலோட ஓடி ஓடி மெட்ராஸில். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது களைச்சி போயிருக்குன்னு அதுக்கு தீர்த்தம் எல்லாம் கொடுத்து ரொம்ப நேரம் ஆயாச்சுன்னா வாப்பா ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு குழந்தை அழிச்சுட்டு வரா மாதிரி சுவாமியும் சரி இந்த உலகத்து இவ்வளோ ஆசைகள் இருக்கா, சரி எல்லாம் அனுபவிக்கட்டும், அதுக்கு எப்பெல்லாம் வேணுமோ சகாயம் பண்ணுவோம், அதுக்கு பக்கம் அது மறந்து போகிற சமயத்தில் வா கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை பரமபதமாகிய வைகுந்தத்துக்கு அழிச்சுட்டு போகணுன்றதுக்காக படுத்துன்னு இருக்காராம். சம்சார கிழங்க வேரோட பிடுங்கணும்னு. இந்த சம்சாரம் பெரிய ஆலவிருஷம்னு சொல்லுவோம், தலைகீழ இருக்கான். இதை வேரடி மண்ணுமா பிடுங்கி கிழங்கோட தோண்டி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு நம்மளை பரமபதத்துக்கு அழிச்சுட்டு போகிறதுக்காக சுவாமி படுத்துட்டு இருக்காராம். ஆழ்வார் சொல்ல இனி திரை திவளை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான், என்னுடைய பெருமான். தாமரை கண்ணன் அந்த கண்களை கொண்டு நம்ம அப்படி பார்த்துட்டே இருக்காராம். எப்படி தாயும் தகப்பனும் அந்த குழந்தைய அப்படி ஆச்சரியமாக ஆசையோடு பார்க்குறா இல்லையா, அதோட சந்தோஷத்தை பார்க்குறா, அதனுடைய துக்கத்தை பார்க்குறா. மற்ற குழந்தைகள்லாம் விளையாடும்பொழுது பாப்பா அது கொஞ்சம் அண்ணா ஹைட்டாக இருக்குது, கொஞ்சம் குண்டாக இருக்குது, இதுதான் ஒல்லியாக இருக்குது, இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து இத்தனையும் பார்த்துட்டு தன் குழந்தைகிட்ட நிறைய குறை இருந்தால் கூட என் குழந்தை சமத்து தான் அப்படின்னு எடுத்துப்பா இல்லையா. அதனுடைய குணங்களை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி சுவாமியும் நம்முடைய குற்றங்களெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நம்முடைய குணங்களை எடுத்துன்னு அனுகிரகம் பண்ணுறாரு. தனி கிடந்து அரசு செய்யும். என்னடா அரசு பண்ணுறாருன்னா பக்தி சாம்ராஜ்யத்தினுடைய ராஜனாக இருந்துட்டு நம்முடைய பக்தி சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காராம். தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன். தாமரை கண்ணா நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நம பங்கஜாங்கிரியே. குந்தி தேவிலாம் பிரார்த்திக்கிறா. நம பங்கஜநாபாய, தாமரையே தொப்புளா இருக்கிறவனுக்கு நமஸ்கார். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே, தாமரையே மாலையா வச்சுருக்கிறவனுக்கு நமஸ்காரம். நம பங்கஜநேத்ராய, தாமரையே கண்ணனா இருக்கால் தாமரை கண்ணன் எம்மான். தாமரை கண்ணனாச்சே,
அழகான கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ. ஆசை ஆசையாக பார்த்துட்டு இருக்காராம். நம்மளுக்கு என்னெல்லாம் சுகம் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காராம். பிரீத்தியோடு பார்க்குறோம். ஒரு நாள் கூட கோபத்தோடு பார்க்க மாட்டேங்கிறார். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் முகத்தில் அந்த பிரசன்னமாக இருக்குது. எப்போயா ஒரு நாள் சுவாமி கோச்சுண்டா முழிக்கிறார் நம்மளை பார்த்து இல்லையே, எப்பொழுதும் அதே பிரசன்ன வதனம். ஒரு கணவனும் மனைவியும் புதுசாக கல்யாணமானவர்கள் அழகாக அப்படி கடலை சும்மா அப்படி போட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாலும், அப்போ திடீர்னு கடல் என்ன கொந்தளிக்கிறது, இடி இடிக்கிறது, மழை பெய்யறது, அப்படி ஓடம் இப்படி தத்தளிக்கிறது. அப்போ அந்த புதுசாக கல்யாணமான மனைவி கேட்டாலும் அவங்களுக்கு பயமா இல்லையா, இவ்வளோ நடக்கிறது பயமா இல்லையா அப்படின்னாலும். உடனே கணவன் சிரிச்சானா, டக்குன்னு பார்த்தா அந்த ஓடத்துலேயே ஒரு கத்தி இருந்தது. டக்குன்னு அந்த கத்தி எடுத்து அவள் கழுத்தில் அப்படி வச்சானா. வச்ச உடனே அவள் சிரிச்சா. நான் என்னமோ கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன கத்தி எடுத்து கழுத்தில் வைக்கிறேள் அப்படின்னாலும். உடனே கணவன் கேட்டான், அம்மா கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுருக்கேன், உனக்கு பயம் வரலையா அப்படின்னு. அவள் சொன்னா, உங்கள் அன்பு எனக்கு தெரியுமே, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது, எனக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேள், அதனால தான் எனக்கு பயம் வரல, சிரிச்சேன் அப்படின்னா. அப்போ உடனே கணவன் சொன்னானா, அதுபோல் கோடி மடங்கு அன்பு தெய்வத்துக்கு என் மேலே இருக்குது, நம்ம மேலே இருக்குது. அதனால் இந்த மின்னல் இடி இந்த கடல் கொந்தளிப்புக்கெல்லாம் நான் ஏம்மா பயப்படணும், காப்பாற்றக்கூடிய நாயகன் ஒருத்தன் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படும். நமக்கு அப்பப்போ அது மறந்து போய்டுறது, அங்கே தான் பயம் வர்றது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ. காப்பாற்றக்கூடிய நாயகன், அதுதான் ரங்கராஜன் விஸ்ராந்தியாக படுத்துட்டு இருக்கார். தனி கிடந்து அரசு செய்யும் எம்மான். நான் காப்பாற்றுறேன்ப்பா, காப்பாற்றுறேன், நானே டென்ஷன் இல்லாமல் படுத்துட்டு இருக்கிறேன். காப்பாற்றப்படக்கூடிய வஸ்து நீ ஏன் டென்ஷன் ஆகிற, அதுக்கு ஏன் டென்ஷன். நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அது கீழே போட மொபைல் டென்ஷனாக போடுறதா, பத்திரமா வச்சு அது கவலையே படாமல் இருக்கணும். அதுபோல் சுவாமியுடைய சொத்தாக அவன் இட்ட வழக்காக நாம் இருக்கணும். தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனி இருந்தனைய செவ்வாய். அழகா ஜோராக இருக்கான். எப்படா இருக்குன்னா ஒரு செவந்த பழத்தை எடுத்து அப்படி உதடா அப்படி பண்ணி செதுக்கி வச்சா போல இருக்கான். கனி இருந்தனைய செவ்வாய், அப்படி அழகாக இருக்கும். ரங்கராஜனுடைய செங்கனிவாய் சாமுத்ரிகா லக்ஷணப்படி அழகான ஒரு செங்கனிவாய். இந்த உதடு எப்படி இருந்தால் அழகுன்னு ஒன்று இருக்குது. பெண் உதடு எப்படி இருக்கணும், ஆண் உதடு எப்படி இருக்கணும், அந்த உதடில் இருக்க ரேகைகளை கொண்டு சாஸ்திரம் எல்லாம் உண்டு. உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லப்படாது. அப்புறம் உதடு ஈன்னு பார்த்துட்டே இருப்பேன். ஏற்கனவே கண்ணாடியில் பார்க்குறது ரொம்ப ஜாஸ்தி, இதை வேறு ஈன்னு அதை வேறு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய சாஸ்திரங்கள் உண்டு. உதடோட சைஸு, மேல் உதடு எப்படி இருக்கணும், கீழ் உதடு எப்படி இருக்கணும். உதட்டை வச்ச குணங்களை தீர்மானம் பண்ணிடலாம். அவள் உதட்டை வச்ச ரைட்டு இவா அப்படி தான் அப்படின்னு. அதுதான் வாயை பார்க்காதே அப்படின்னு நிறைய பேர். உதட்டை வச்சே இவாளுடைய குணங்கள் வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள். அவள் மனசுக்கு தகுந்த மாதிரி தானே சரீர அமைப்பும் இருக்குன்றோம். ஆனால் அந்த ரங்கராஜனுடையது அவ்வளவு அழகாக கனி இருந்தனைய செவ்வாய், கனி இருந்தனைய செவ்வாய் அப்படி இருக்கான். ஆண்டாள் சொல்ல குழல் அழகர் வாய் அழகர். அது வாய் எப்படின்னா ரங்கராஜன் பார்க்கும்போது அழகாக இருக்கான். வாக்மீ ஸ்ரீ